அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் இரண்டாவது நாளாக இன்று நேர்காணல் தொடங்கியுள்ளது. இதுகுறித்தான தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், நேற்றைய தினம் 20 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற்றது. இன்றைய தினம் நேர்காணலுக்கு யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள், அங்கிருக்கக்கூடிய சூழலை விரிவாக பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று நேர்காணல் தொடங்கியது. நேற்று நடைபெற்ற அந்த நேர்காணலில் 20 தொகுதிக்கான நேர்காணல் முடிக்கப்பட்ட நிலையில் இன்று இரண்டாவது நாளாக நேர்காணல் சரியாக காலை 11 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு காலை திருவள்ளூர், சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய தொகுதிகளுக்கான விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெறுகிறது. அதே போல மாலை 4 மணிக்கு திருவண்ணாமலை, ஆரணி, திருச்சி, பெரம்பலூர், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளுக்கான நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நேர்காணலை பொறுத்த மட்டில் காலை நடக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளுக்கான நேர்காணல் என்பது இன்று காலையே நடைபெற்று முடிய இருக்கிறது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முக்கியமான நபர்களாக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக, அதாவது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தென் சென்னை இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய மகனுமான ஜெயவர்தன், அதே போல மத்திய சென்னையுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய SR விஜயகுமார், அதே போல வட சென்னையுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய PK வெங்கடேஷ் பாபு, அதே போல இன்றைக்கு தென் சென்னை சார்பாக போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மைத்ரேயன், அதே போல திருவள்ளூர் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் வேணுகோபால், அதே போல காஞ்சிபுரம் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல் ஆகிய தற்போது இருக்கக்கூடியவர்களும் அந்த விருப்ப மனு அளித்திருப்பதன் காரணமாக முக்கியமான நபர்களாக அவர் கருதப்படுகிறார்கள். எனவே சென்னையை பொறுத்த மட்டில் இன்றைக்கு காலை நேர்காணல் நடத்தி முடிக்கப்படுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் என ஏற்கனவே அறிவித்த நிலையில இன்று மாலையோடு இந்த 40 தொகுதிகளுக்கும் சேர்த்து இந்த விருப்ப மனு என்பது அளித்தவர்களுக்கு நேர்காணல் என்பது நிறைவடைகிறது. அதற்கு பிறகு இந்த நாளை மறுதினம், அதாவது புதன் அல்லது வியாழக்கிழமை தொகுதிகளுக்கு, கூட்டணி தொகுதிகளுக்கான தொகுதி என்பது இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்பட இருக்கிறது. அஇஅதிமுக சார்பாக போட்டியிடக்கூடியவர்களோட வேட்பாளர் பட்டியல் வெள்ளிக்கிழமை மாலை வெளியாவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக இருக்கக்கூடிய அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடங்கி வேகமாக நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையில வெள்ளிக்கிழமை வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நிச்சயமாக அபினேஷ், அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் இரண்டாவது நாளாக இன்று நேர்காணல் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று 19 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அந்த நேர்காணல் தொடங்கி இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் தர கேட்டோம். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம் அபினேஷ்.